இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், இப்ப நம்ம ஹாஸ்பிடல் கட்ட போறோம். அதுலயும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கட்ட போறோம் நினைச்சாலே எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குடா. இல்லை, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? திட்டத்தை முதல்ல நிறைவேற்றுவான். அதுல எல்லாரும் வந்து முதல்ல வைத்தியம் பார்க்கட்டேன். வைத்தியம் பார்த்து குணமடைஞ்சவங்களாம் வாழ்த்துவாங்களா? அப்ப இன்னும் பறக்கிற மாதிரி இருக்கும்ல உனக்கு. ஆமாடா. என்ன டாக்டர்மா, என்ன சைலண்ட் ஆயிட்டிய? மூடு மாறிடுச்சு. என்னடா குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கே, என்ன மூடு? லவ் மூடு. உனக்கு வீட்டுல தனியா இருக்கும் போதெல்லாம் லவ் மூடு வராது, ரோட்ல போகும்போது தான் உனக்கு லவ் மூடு வரணுமா? ஹலோ, வீட்ல லவ் பண்ற நேரத்துல நீ கடை கணக்கு தான் பாத்துட்டு இருக்க, அதான் அங்க வரல. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நீ ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்கல, அதே மாதிரி நம்ம லவ்வுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? என்னல இப்படி திடீர்னு கேட்டுட்ட? ஒரு பழைய திட்டம் இருக்கே, ஆனாலும் இந்த அவசரத்துக்கு அது ஒர்க் ஆகும். அடேங்கப்பா, என்னடா அது? இப்ப பாரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வாங்க டாக்டர், வாங்க வாங்க. மீட்டிங்ல இருந்து எங்களுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. ஆமா வா. ஏய், ஏன் சார், கோயில் நகையை பேங்க்ல வச்சு ஹாஸ்பிடல் கட்ட போறீங்களாமே, அது உண்மையா சார்? சொல்லுங்க சார், எந்த கோவில்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. இந்த செய்தி உண்மைதானா சார்? இல்லை, என்ன இதெல்லாம் உன் ஏற்பாடா? இல்லப்பா, நமக்கு அம்புட்டு செல்வாக்கெல்லாம் கிடையாது. இவங்க உடனடியா உன்னை பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சண்முகம் முதல்ல கிளினிக் தான் வரும், அப்படி நீங்க எல்லாருமே இங்க வந்துருங்கன்னு சொன்னேன். இது மட்டும் தான் நம்ம வேலை. சார், நீங்க உடனே இன்டர்வியூ கொடுக்கணும் சார், ப்ளீஸ் சார். மேடம், நீங்களும் பேட்டி கொடுங்க மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க என்ன அவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டோமா? இப்ப எதுக்காக பேட்டி அது இதுன்னு? நிச்சயம் பெரிய சாதனை தான் மேடம். எந்த ஊர்லயும் கேள்விப்படாதது மேடம். ஏம்ல, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீயே பேசி சமாளிச்சுடு. சரி, ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எந்த விதமான வருமானத்துக்கு என்ன விதமான கட்டணம் வைக்க போறீங்க, அந்த விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்குள்ளயா? ப்ளீஸ், அது ஒரு பெரிய ப்ராசஸ். டாக்டர்ஸ முதல்ல உள்ள கொண்டு வரணும், ஹாஸ்பிட்டல்ல ஒரு நிர்வாக கமிட்டியை அமைக்கணும், கோவில் நிர்வாக கமிட்டியோட கட்டுப்பாட்டுல ஹாஸ்பிட்டல் நிர்வாக கமிட்டி இயங்கும். அத பொது சொத்தா முடிவு பண்ணி ஃபீஸ் விஷயங்களை முடிவு பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு. சோ ப்ளீஸ். இவருங்க, இப்பதான் நாங்க ஒரு சின்ன புள்ளி வச்சு ஒரு திட்டத்தையே போட்டிருக்கேன். இதுல பெருமைப்படுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த திட்டத்துக்கு முழு மனசோட சம்மதம் சொல்லியிருக்க கோயில் நிர்வாகத்தை தான் நீங்க பாராட்டணும். அதே மாதிரி இந்த திட்டத்தை நாங்க போறதுக்கு காரணமே என் அப்பன் செந்தூர் முருகன் தான். அவனுடைய அருளால தான் இப்படி ஒரு ஏற்பாடையே நாங்க செய்தோம். நீங்க எல்லாரும் நன்றியை சொல்லணும்னா அந்த முருகனை கும்பிட்டு தான் நீங்க நன்றியை சொல்லிக்கிட்டேன். மற்றபடி இப்பதான் இந்த விஷயத்தை நாங்க ஆரம்பிக்க. இதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கோயில் நிர்வாகம் அவங்களே உங்களை கமிட்டியில கூப்பிட்டு மற்ற தகவல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க. சார் சார் சார், ஆமா ஆமா, நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு வணக்கம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். என்னல திட்டம் போட்டதுக்கு இம்புட்டு கேள்வி கேக்குதாவ? கட்டடம் எழுப்பி ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னென்ன கேள்வி கேட்பானோன்னு தெரியலையே. ஆனாலும் நல்லா பேசுனடா. எல்லாம் நீ கொடுக்குற தைரியம் தான். எல்லாம் கை மீறி போயிருச்சியா? அந்த சம்பவம் மேல மேல சாதிச்சுட்டே போறானே. ஐயா, அம்புட்டு பெரிய ஆஸ்பத்திரியை இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டானா சுத்துப்பட்டுல இருக்கிற அம்புட்டு பேரும் அவனுக்கு தான் ஓட்ட குத்து குத்துன்னு குத்துவானுவா. ஓட்டு மொத்தமும் அவனுக்கு தான் உழு. அப்புறம் அவனை அசைக்கவே முடியாது. அதை பார்த்துக்கிடுங்க. இல்ல, இன்னும் லேட் ஆகல. ஏதாவது வழிய கண்டுபிடிப்பேன் நானு. நிச்சயம் அவன் கனவுல மண்ணள்ளி போடணும்ல. பார்த்துக்கிட்டே இரு. நீ எதுக்கு கவலைப்படுத? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் திரும்ப பேசுறேன். முக்கியமான விஷயங்க ஐயா. நம்ம ஊர் கோயில் விஷயமா டிவில நியூஸ் போயிட்டு ஐயா. டிவி இல்லையா? ஆமாங்க ஐயா. எந்த டிவில? நியூஸ் சேனல்ல தாங்க ஐயா. சரி, நான் பாத்துக்கிட்டேன். என்னாச்சியா? அந்த ஏபிடி டிராவல்ஸ் ஓனர் ஃபோன் பண்ணது. அது டிவியில ஏதோ வருது பாருங்க. தமிழகம் முழுவதும்
எத்தனையோ பஞ்சாயத்து யூனியன்களும் கோவில்களும் உள்ளன. ஆனால் திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் மட்டும் சாதனை நிகழ்த்த இருக்கிறது. மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பொதுமக்களுக்காக திறந்து வைக்க இருக்கிறார்கள். இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் திருச்செந்தூர் யூனியன் பிரசிடென்ட் திரு சண்முகம் அவர்களும் அவரது மனைவியும் கோவில் தர்மகர்த்தாவுமான மருத்துவர் பரணியும் ஆவார்கள். ஐயா, என்னையா இது? பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆத்தா பேயி சுச்ச தட்டுனா வருது, சுச்ச தட்டுனா போகுது. என்னையா இது? இலே சனியா, ஒண்ணும் புரியலையா? இது பேய் இல்லல, பித்தலாட்டம். என்னங்க, அங்க என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காபி கொண்டு வந்திருக்கேன், முதல்ல குடிங்க. என்ன டீ இது? அது என்னமோ காத்த சுத்தப்படுத்துற மிஷினா, சிவபாலன் தான் வாங்கி வச்சிருக்கான். ஓ, அந்த ஒத்த ஒட்டு பண்ற வேலையா இது? ஆமா, அதுக்கு என்ன? இப்ப உங்களுக்கு காபி வேணுமா வேணாமா? இப்ப அந்த ஒத்த ஒட்டு எங்க போயிருக்கான்? வீராவுக்கு இன்னைக்கு லீவா, அதனால வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். அந்த ஒத்த ஒட்டுக்கு போன போட்டு வர சொல்லடி. அப்படியே முத்துப்பாண்டிய வர சொல்ல. எதுக்கு, என்னாச்சு? இந்த காத்த சுத்தப்படுத்துற மிஷினை வச்சு இந்த ஃபுல் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்த வேண்டி இருக்கு. இந்த மனுஷனுக்கு என்னாச்சுல? இப்ப எதுக்கு இந்த காத்து மிஷினை எடுத்துக்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்காரு? ஓ, இப்ப என்னத்துக்கு என்ன அவசரமா ஸ்டேஷன்ல இருந்து வர வச்சிரு? என்னதான் உனக்கு பிரச்சனை? கேள்வி பண்ணிட்டே இரு. என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி எல்லாரும் நிக்கிறீங்க? இல்ல சனியா ஐயா, ஆன் பண்ணலே. என்ன இது?